இந்த குடும்பம் ஊர்க்காரங்க முன்னாடி தலை குனிஞ்சு நின்னதே உங்களாலதான். அதை பத்தி நீங்க பேசுறீங்களா? அந்தஸ்து கௌரவம் எதுவும் பார்க்காம ரங்கநாதன் சாரு அவர் புள்ளைக்கு நம்ம பொண்ணை கேட்கறதே பெரிய விஷயம். அப்பேற்பட்ட சம்பந்தத்தை பூஜா எந்த காரணத்தையும் கொண்டும் தட்டி கழிக்க மாட்டா. நம்ம குடும்பத்தோட கௌரவம் எவ்வளவு முக்கியம்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஒன்றும் அதை பத்தியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நீ வேணும்னா அப்படி சொல்லலாம்ப்பா. ஆனா இந்த காலத்து பிள்ளைங்களை நம்ப முடியாது. நம்ம இவ்வளவு பேசியும் அவ பேசாம இருக்காளே, அதுதான் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ராஜேஸ்வரி, என் பொண்ணு சுத்த தங்கம் தெரிஞ்சுக்க. தேவையில்லாமலாம் பேசக்கூடாது சொல்லிட்டேன். ஆமா, எல்லாருக்குமே அவங்க பசங்க தங்கம் தானே. இப்ப நீங்க என்ன செய்ய சொல்றீங்க? கற்பூரத்தை அடிச்சு சத்தியம் பண்ண சொல்லுமா. உறுதியா சொன்னாதான் நம்ப முடியும். இது கூட எங்களுக்காக சொல்லல, இந்த குடும்பத்தோட கௌரவத்துக்காக சொல்றேன். அத்தை, இவங்க சொல்றாங்கன்னு பூஜாவை நிக்க வச்சு கேள்வி கேக்குறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. இல்ல செல்வி, இவ்வளவு தூரம் வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளேயே இப்படி பேசுறவங்க வெளியில போய் 4 பேருக்கு முன்னாடி பேசுவாங்கல்ல. அம்மா சொல்ற மாதிரி இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். இவ ஒரு சத்தியம் பண்ணிட்டா இவங்களுக்கு பதில் சொன்ன மாதிரி ஆயிடும். பூஜா மேல இருக்கிற கரையும் போயிடும்ல. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவங்க பண்ற திட்டமும் முடிஞ்சிடும். இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு வரட்டும். ஏங்க நீங்க பண்றது சரியில்லைங்க. என்ன இருந்தாலும் பூஜா உங்க பொண்ணு இல்லையா? இதுதான் நான் எதிர்பார்த்தேன். இங்க பாரு, எது சரி எது தப்புன்னு எங்களுக்கு தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு அமைதியா இரு. அம்மா, நான் சொல்றது நீ பேசாம இரு. பூஜா, சத்தியம் பண்ணுடி. என்ன பூஜா அமைதியா இருக்க? சத்தியம் பண்ணு. பூஜா, உன் மனசுல யாரும் இல்ல, நீ யாரையுமே விரும்பல, இவங்க சொல்ற மாதிரி எல்லாம் இல்ல, உனக்கே இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் தான். செல்வி, திரும்ப திரும்ப அதுவே பேசிக்கிட்டு. பூஜா, அம்மா சொன்ன மாதிரி சத்தியம் பண்ணு. அப்பதான் இவங்க பேசுறதெல்லாம் நிப்பாட்டுவாங்க. பூஜா, உன் மனசு எங்களுக்கு தெரியும். உன் மனசுல அப்படி யாரும் இல்லங்கறத நீ நிரூபிச்சுதான் ஆகணும். இப்ப என்ன? உங்க எல்லாருக்கும் என் மனசுல என்ன இருக்குன்னு தெரியணும், அதானே? இப்ப சொல்ற கேட்டுக்கோங்க. என் மனசுல யாரும் இல்ல இல்ல இல்ல, இது சத்தியம். இனிமே யாரும் எதுவும் கேட்காதீங்க. இப்ப என்ன பேசுவீங்க? அவ மனசுலதான் யாரும் இல்லைன்னு நிரூபிச்சிட்டால. இதுக்கு மேல அவளை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இவ்ளோ நேரம் அந்த பேச்சு பேசுனீங்க, இப்ப அமைதியா இருக்கீங்க. ஏதாவது பேசுங்கல. பேச மாட்டீங்கல்ல. குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டாக்கலான்னு நினைச்சு வந்தீங்க, ஆனா இப்ப அது உடைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தமா இருக்கோ? நீங்க இல்ல, யாரு நினைச்சாலும் பூஜாவோட கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாது. இதுக்கு மேல பூஜாவை பத்தி தப்பா பேசுனீங்க அப்புறம் நல்லாவே இருக்காது. பூஜா, நீ காலேஜுக்கு கிளம்பு. சரிங்க அண்ணி. பார்த்து போயிட்டு வா.
போதுமா? இப்ப திருப்தியா உங்க 2 பேருக்கும்? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இனிமே உங்க வாயை திறக்காம இருந்தா அதுவே போதும். ஐயோ அண்ணி, இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு பேசிக்கிட்டு? இதுக்கு மேல கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது பண்ணட்டும், அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். வாங்க வேலு. இங்க பாருங்கம்மா, எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் நீங்க 2 பேரும் தெரிஞ்சவே மாட்டீங்களா? சீ! ஏன் கீர்த்தி, இனிமேதான் நமக்கு நிறைய வேலை இருக்கு. எவ்வளவு உறுதியா இருக்கிற இவங்க நினைப்ப பொய்யாக்கணும். எப்படியாவது வினோத்தையும் பூஜாவையும் இந்த வீட்டை விட்டு ஓடி போக வைக்கணும். பார்க்கலாம்.